வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா தைராய்டு டிஸார்டர். தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, தைராய்டு பிரச்சனை. அந்த தைராய்டு டிஸார்டரை எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம இயற்கை முறையில சரி அமைச்சு நம்ம எப்படி வாழறது, அந்த தைராய்டை எப்படி சரி செய்யறது, அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். உடம்புல சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுக்குமே, அனைத்து ஹார்மோன்ஸுக்குமே அந்தந்த ஹார்மோனுக்கான ஒரு வேலை உண்டு. ஒரு ஹார்மோன் இல்லைனாலும் அதற்கான உடல்நிலையும் மனநிலையும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதுல ரொம்ப இந்த ஹார்மோன் முக்கியம், இந்த ஹார்மோன் தேவையில்லை அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. இந்த ஹார்மோன் பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த சமநிலை இருந்தே ஆகும். இல்லைன்னா இந்த சரீரம் சரிவர இயங்க முடியாது. இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சொல்லுவோம். நாணமில்லா சுரப்பிகள். இந்த நாணமில்லா சுரப்பிகள்ங்கிறது இந்த மனித உடல்ல அங்கங்க இருக்கும், அதுக்கான இடத்துல இருக்கும். அது ஏன் நாணமில்லா சுரப்பின்னா, இப்போ ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்குன்னா அது ஒன்னோட ஒண்ணு ஒரு கனெக்டர். ஹார்ட்ல இருந்து உடம்பு முழுக்க ரத்தம் போகிறதுக்கு பிளட் வெசல்ஸ் கனெக்டர். ஸோ இதயம் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு ஒரு பைப் லைன் வச்சிருக்கு, ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கு. நாணமில்லா சுரப்பிகள் கிட்ட என்ன இருக்கும்னா, அது டைரக்டா அதோடைய செக்ரீஷன், அது என்ன சுரக்குதோ அதை நேரடியா ரத்தத்திலேயே ஊற்றும். அது ஒரு டியூப் சிஸ்டமோ அதுவோ இதுவோ வச்சிருக்காது, ஆனா அந்தந்த இடங்கள்ல இருக்கும். எண்டோக்ரைன் கிளான்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அது 9ல இருந்து 10 கிளான்ஸ் நம்ம உடம்புல இருக்கும். அது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, எந்த சப்போர்ட்டும் இல்லாம அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம தைராய்டுக்கு வருவோம். இந்த தைராய்டு கிளாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில, இந்த ஃப்ரண்ட் நெக், முன் கழுத்து இருக்கு இல்லைங்களா, இங்க இந்த கழுத்து பகுதியில வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது ஒரு நாணமில்லா சுரப்பி, எண்டோக்ரைன் சிஸ்டம். இதுதான் தைராய்டுடைய ஷேப். தைராய்டுடைய ஷேப் வந்து ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும். ஓகே, இந்த தைராய்டுடைய மெயின் ஜாப் என்ன? தைராய்டு கிளாண்ட் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பேரு தைராய்டு ஹார்மோன். அந்த கிளாண்டுக்கு தைராய்டு பேர் வச்சுக்கோம். இந்த தைராய்டுடைய மெயின் ஒர்க், ஒரு பிரின்சிபல் ஒர்க், முதன்மையான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் மெட்டபாலிசம். நம்ம உடம்பு எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எனர்ஜியை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரேட் இருக்கு இல்லைங்களா, அந்த செயல்பாடு, அதை நிர்ணயம் பண்றதே இந்த தைராய்டு தான், தைராய்டு ஹார்மோன் தான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு இந்த உடம்புல எனர்ஜியா மாறி சேரணுமா, அது எவ்வளவு வேகத்துல, எந்த குவான்டிட்டியில, எந்த அளவுல சேரணும், இந்த மொத்த விஷயமுமே டிசைட் பண்றது யாருன்னா தைராய்டு. தைராய்டு ஹார்மோன் கரெக்டா இருந்தாதான் இந்த பாடிக்கு எனர்ஜி அப்படிங்கிறது கரெக்டா சேரும். அதாவது மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம். தைராய்டுடைய மெயின் வேலை என்ன? கண்ட்ரோல்ஸ் த மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிசம்ங்கிறது உடல் சுழற்சி. சரியான உணவு நம்ம எடுக்கிறோம், எதை வேணா சாப்பிட்றோம். நம்ம உணவுனா 3 வேளை சாப்பிட்றது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விஷயமுமே, உணவுன்னு எடுத்துக்கிற எல்லாமே ஒரு ஆற்றலா மாறி இந்த உடம்புல சேரணும். அப்ப அது சேரணும், நான் சாப்பிட்டு எவ்வளவு நேரத்துல எனக்கு டைஜஸ்ட் ஆகணும், நான் சாப்பிட்ட மொத்த உணவுமே எனக்கு செரிமானம் ஆகி முடியணுமா, இல்ல அதுல இருந்து எந்த அளவுக்கு வேகமா அந்த எனர்ஜியை எடுக்கணும். அதாவது உடம்பு நம்ம உணவை எனர்ஜியை ஆற்றலா மாற்றக்கூடிய அந்த வேகத்தையும் அந்த ப்ராசஸ், அந்த நிகழ்வையும் முடிவு செய்யறவங்க இந்த தைராய்டு ஹார்மோன். இது வந்து தைராய்டு ஹார்மோனுடைய முதன்மையான வேலை. இது மட்டும்தான் வேலை இல்லை, இது தவிர வேற எதுவும் அதுக்கு இல்லையானா இதுதான் மெயின் ஜாப். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோனுடைய முக்கியமான பணியே இதுதான். அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் இல்லை அப்படின்னா அந்த உடம்பு அடிப்படையில எனர்ஜியே இல்லாம போயிடும். எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, சாப்பிடவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் இந்த தைராய்டை செக் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பட்ஸ், நாக்குல டேஸ்டே தெரியல,
அந்த உணவை நான் எடுத்துக்கிட்டா எனக்கு தெரியலங்கிறவங்களுக்கு இந்த தைராய்டு குறைபாடு இருக்கலாம். அது ஒரு இருக்கலாம், செக் பண்ணி பார்த்தாதான் அதுக்கான முடிவு நமக்கு தெரியும். இப்போ இந்த தைராய்டு கிளாண்டுக்கு வருவோம். கழுத்துல இருக்கிறது தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு கிளாண்டு 2 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹார்மோனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியா T4 T3. T4 T3ங்கிற இந்த 2 ஹார்மோனை மட்டும்தான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சுரந்துகிட்டு இருக்கு. மேஜரா இது 2 தான் இது மேனேஜ் பண்ணுது. அப்போ தைராய்டு டெஸ்ட் யாருன்னா எடுத்தாங்கன்னா TSH ஒரு வேல்யூ போடுவோம். TSH, T4, T3 3 வேல்யூ இருக்கும். அந்த TSH எங்க சுரக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையில பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அததான் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல யூனிவர்ஸ் கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான். அது ஒரு முக்கோண வடிவத்துல சின்னதா அந்த மூளைக்குள்ள நடுவுல இருக்கும். அதுதான் இந்த மொத்த எண்டோகிரைன் சிஸ்டமும் எந்த ஹார்மோனையும் சுரக்கிறதுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் உத்தரவிடுவதும் அதை சரியா மேனேஜ் பண்றதும் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட். அப்போ TSH அப்படிங்கிறது இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். TSH எந்த நிணநீர் மண்டலத்தை போய் உத்தரவிட சுரக்குதுன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதுக்கு பேர் என்ன? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஒருவேளை பிட்யூட்ரி கிளாண்ட்ல தைராய்டு சுரக்கலைன்னா, TSH சுரக்கலைன்னா அது வந்து இந்த தைராய்டு கிளாண்டுக்கு உத்தரவை கொடுக்க முடியாது. தைராய்டை சுரக்கணும் அப்படிங்கிற உத்தரவு கொடுக்க முடியாது. அப்போ இந்த தைராய்டு கிளாண்டு வேலை செய்யாம போகும். ஸோ தைராய்டு ஒருத்தருக்கு சரியா சுரக்கல இல்ல அதிகமா சுரக்குதுன்னா தைராய்டு கிளாண்டை மட்டும் நம்ம கவனிச்சா பத்தாது, பிட்யூட்ரி கிளாண்டையும் சேர்த்து கவனிக்கும். மூளையில இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்ட். ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்ல TSH ஒண்ணு. அந்த TSH வந்து தைராய்டு கிளாண்டுக்கு T4 T3ங்கிற ஹார்மோனை எப்ப சுரக்கணும், எந்த அளவுல சுரக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவை கொடுக்கும். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ப்ராசஸ். இந்த TSH நேரா வந்து தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது, வேலை செய்ய தூண்டுது. இந்த உடலை கண்காணிக்கிற வேலை இந்த மூளைக்கு இருக்கு. மூளைக்கு தெரியும் எந்த ஹார்மோன் தேவை, எது பேலன்ஸ்டா இல்ல, எது எக்ஸஸா இருக்கு. அது வரைக்கும் அது கணக்கு போட்டு தேவையானப்போ அது சுரந்துக்கு சொல்லும். இப்ப தைராய்டு கிளாண்டுக்கு TSH மூலயமா ஸ்டிமுலேஷன் உத்தரவு கொடுத்துருச்சு. அப்போ அங்க T4 T3ன்னு 2 ஹார்மோனை மெயினா சுரக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த T4க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராக்சின். தைராய்டு கிளாண்ட், இந்த கழுத்துல இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் சுரக்கிறதுல முதன்மையான ஹார்மோன் T4 தான். அதே போல இது சுரக்கக்கூடிய 100% ஹார்மோன்ல 80% இந்த T4 தான் இருக்கும். T3 20% தான் இருக்கும். T4 தான் 80% வந்து இந்த தைராய்டு கிளாண்டு பிளட்ல ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த T4 தைராக்சின் என்ற ஹார்மோனை தைராய்டு கிளாண்டு நேரடியா பிளட்ல ரிலீஸ் பண்ண உடனே பிளட் என்ன பண்ணுது, ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை T3 கன்வெர்ட் பண்ணுது. உடம்புக்குள்ள எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. ஸோ T4 இங்க சுரந்துரும், கிட்டத்தட்ட அது சுரக்கிறதுல 20% தான் T3 கொடுக்கும். ஓகேங்களா? அத T4 வந்து 80% வர்றத T3 உடம்பு டீஅயோடினைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்குது. பிளட்ல போய் அது கன்வெர்ட் ஆகுது, T3 மாறுது. ஓகே, இந்த T4 ஹார்மோனுங்கிறது இதுதாங்க சுரக்கக்கூடிய அளவு. அடுத்ததா T3 ட்ரை அயோடோ தைரின் அப்படின்னு பேர். அது இத தைராய்டு கிளாண்டு ரொம்ப கம்மி அமௌண்ட்ல சுரந்தாலும் இதுதான் நம்மளுடைய மெட்டபாலிசத்துல அதிகமான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்ப நேரடியா அது T3 சுரக்கலாமே, அது இயற்கையா நமக்கு இப்படிதான் சுரந்துகிட்டு இருக்கு. உடம்பு அதோடைய லெவலை பொறுத்து அதை கன்வெர்ட் பண்ணும். மெட்டபாலிசம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணும். மெட்டபாலிசம் நடந்துடுச்சுன்னா T4 T3 கன்வெர்ட் ஆகாம ஸ்டாப் பண்ணும்.
இல்ல அந்த நேரம் இந்த மெட்டபாலிசம்ங்கிற ஆக்டிவிட்டி தேவை, உணவுல இருந்து எனர்ஜியை பிடிச்சி எடுக்கணும்னா கட கட கடன் இந்த T4 T3 கன்வெர்ட் பண்ணிக்கும். நேரடியா T3 சுரக்காததுக்கும் அது உடலுக்கு இயற்கையா ஒரு காரணம் உண்டு. இந்த ரெண்டுத்துக்கும் இந்த T4 T3 தவிர கூடுதலா RT3 ரிவர்ஸ் T3ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சுரக்கும். ஏன்னா இந்த T3 நேரடியா அதிகமா சுரந்தா உடல்ல சில தேவையில்லாத விளைவுகள் வர்றதுனால உடம்பே அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அதோட எஃபெக்ட்ஸ ஒரு தற்காப்புக்காக உடம்பு தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்காக ரிவர்ஸ் T3ன்னு ஒரு ஹார்மோனையும் தைராய்டு கூடவே அனுப்பிடும். இத்தினூண்டு கிளாண்டு தான் அந்த மொத்த உடம்பையும் ஆட்டி வச்சுட்டு இருக்கு தைராய்டு கிளாண்டு. அப்போ T3 அதிகமா போயிடுச்சுன்னா அதோட எஃபெக்ட் பிளட்ல வேற மாதிரி இருக்கும், மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆயிடும், ஓவர் எனர்ஜி ஆயிட்டா என்ன ஆகும், அந்த உடம்பு ரொம்ப பரபரப்பா இயங்கினாலும் அந்த உடம்பு செயலிழந்துடும். அதே போல இயங்காம போயிட்டாலும் செயலிழந்துடும். அப்போ T3க்கு ஒரு கண்ட்ரோல் தேவைன்னு தான் இவ்வளவு ப்ராசஸ் இயற்கையா நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு. அந்த T3 ரிவர்ஸ் தேவையில்லையா, T3 ரிவர்ஸ் பண்ணிடும். அதுக்கு RT3ன்னு ஒரு தற்காப்பு ஹார்மோனையும் இந்த தைராய்டுல ஒரு சின்ன அமௌண்ட்ல சுரக்கும், குறைஞ்ச அளவு. அதே போல கால்சிட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனும் ஒரு குறிப்பிட்ட அளவுல சின்ன லெவல்ல சுரக்கும். இந்த கால்சிட்டோனின் ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா நம்ம ரத்தத்துல கால்சியம் சுண்ணாம்பு சத்துடைய அளவை மெயின்டைன் பண்ணுது. இந்த சுண்ணாம்பு சத்து சரியா இருக்கா, இந்த சுண்ணாம்பு சத்து வேணுமா, எப்போ தேவை, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சுரந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த தைராய்டு அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல ஒருவேளை இந்த கால்சியம் வரும், நம்ம உடம்புல இந்த சுண்ணாம்பு சத்துங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சுண்ணாம்பு சத்து அதிகமா போனா கிட்னில போய் ஸ்டோனா சேர்ந்துடும். சுண்ணாம்பு சத்து பத்தல, கால்சியம் பத்தலைன்னா இந்த உடல் பலவீனம் அடைஞ்சிடும். எலும்புகள் எல்லாம் என்ன ஆகும், எலும்பு தேய்மானம் சொல்றோம் இல்லைங்களா, எலும்பு தேயறதுல எலும்புல கால்சியம் இல்லாம போறது. எலும்புக்கு தேவையான சக்தியே வந்து அந்த சுண்ணாம்பு சத்து தான், அது இல்லைன்னா தான் எலும்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தைராய்டு என்ன பண்ணும், கரெக்டா சுரந்துகிட்டு இருக்குன்னா எதெல்லாம் இந்த கால்சியத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. பிளட்ல எக்ஸஸா கால்சியம் வந்துருச்சு, பிளட்டுக்கு போதுமான அளவு கால்சியம் இருக்கு, ஆனா பிளட்ல வந்து இந்த கால்சியத்துடைய அளவு அதிகமாகுதுன்னா டக்குன்னு தைராய்டு என்ன பண்ணும், நேரா கொண்டு போயிட்டு போன்ல டெபாசிட் பண்ணிடும், எலும்புகள்ல இந்த கால்சியத்தை சேமிச்சு. ஸோ பிளட்ல இருந்து எக்ஸஸ் கால்சியத்தை கொண்டு போய் போன்ல சேர்த்து வைக்குது. கூடவே துணை பேராதைராய்டுன்னு சொல்லுவோம், அதான் T4 T3 இவங்க கால்சினேஷன் மாறி மாறி வேலை செய்யறாங்க இல்லையா. இந்த தைராய்டு கிளாண்டே பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும், கீழவே ஒரு குட்டியா வந்து அதுல 2 விங்ஸ் இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற உறுப்பை பேராதைராய்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் வேணும் இல்லையா, கால்சியம் உங்க ரத்தத்துல குறைஞ்சிட்டா என்ன பண்றது, அப்போ போன்ல இருந்து கால்சியத்தை மறுபடியும் கொண்டு வந்து ரத்தத்துல சேர்க்கறதுக்கு பேராதைராய்டுன்னு பேர். துணை, பேரானா துணை, தைராய்டு ஹார்மோன் அது கூடவே ஒரு துணை ஹார்மோன் ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த எஃபெக்ட்ஸ். ஸோ உணவுல ஓகே, இப்போ இந்த கால்சியம் அப்படிங்கிறது இந்த வெயிட் ஏறுறாங்க இல்லையா, தைராய்டு பிரச்சனையால வெயிட் ஏறுறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கால்சியத்தை போன்ல சேர்க்கணும். ஆனா கால்சியம் ஒருவேளை நீங்க சாப்பிடுற உணவுல சரியா இல்லை, இல்ல அந்த கால்சியம்ங்கிறதே வந்து அந்த உணவுல போதாக்குறையா இருக்கு, இல்ல நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்ம எடுத்துடுறோம், கலப்படமான ஒரு கால்சியம் நம்ம எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கால்சியம் சரியில்லை அப்படின்னா போன் வந்து வலுவிழந்துரும். போனுக்கு கால்சியம் இல்ல, சரியான ஊட்டச்சத்து இல்லைன்னா எலும்பு என்ன பண்ணும், வலுவிழந்து எலும்பு வீங்கும், எலும்பு உப்பிடும். எலும்பு உப்பும் போது இந்த எலும்பை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த எலும்பு மேல இருக்கிற தசைநார்கள் வளராது, எலும்பை உடைய விடாம பாத்துக்கணும்ன்ற பயத்துல தசைநார்கள் தானா வளரும். இதனாலதான் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னு நம்ம ஷார்ட்டா சொல்றோம்.
தைராய்டு பிரச்சனை இருந்தா நீ வெயிட் போட்டிருப்ப, வெயிட்டா இருந்தா தைராய்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லிக்கிறோம்னா அதுதான். அப்ப அந்த உடல்ல நம்ம சாப்பிடுற உணவுல கால்சியம் சரியா இல்ல, நம்ம சரியா கவனிச்சுக்கல நம்மள அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணுது, வலுவிழந்த எலும்பை பாதுகாக்க தசை தானா வளருது. ஓவராலா அந்த உடம்ப பார்க்கும்போது அவங்க உடம்பு உப்பிடுறாங்க, வெயிட் கெயின். ஆனா உள்ள பார்த்தா அந்த உடம்பு வலுவில்லாத ஒரு உடம்பா மாறுது. ஸோ வெயிட் கெயினுங்கிறது தைராய்டு பிரச்சனையே கிடையாது, அது கால்சியம் டெபிஷியன்சியால தான் வருது. தைராய்டு அது வேலையை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப தைராய்டுக்கும் உடம்பு வெயிட் போடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது கால்சியம் பிரச்சனை. இப்ப இந்த தைராய்டு என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த டிஎஸ்ஹெச், T4, T3, இந்த டிஎஸ்ஹெச்ங்கிறது மூளையில சுரக்குதுன்னு சொல்லிட்டோம். இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, T4, T3 சுரந்துகிட்டு இருக்கிற அந்த கிளாண்ட் கழுத்துக்கிட்ட இருக்கு பாருங்க. இந்த கிளாண்ட் ஒழுங்கா வேலை செய்யணும்னா இந்த கிளாண்டுக்குன்னு ஒரு உணவு தேவை இல்லையா, அந்த உணவுக்கு பேர் தான் அயோடின். இப்ப அயோடினுடைய முக்கியத்துவம் ஏன் வருதுன்னா, இங்க இந்த தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யணும்னா அயோடின் அப்படிங்கிற சத்து வேணும். அயோடின் எதுலலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உப்புல அயோடைஸ்டு சால்ட் நம்ம இப்பெல்லாம் எடுத்துக்கிறோம். அது மேல போட்டிருப்பாங்க இல்லையா, அயோடைஸ்டு சால்ட். ஆக்சுவலா அந்த உப்புல இருக்கும். உப்புல இந்த அயோடினுடைய ஊட்டத்தை செறிவு பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்ப எல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு, அதை சாப்பிடுறோம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் அயோடின்ங்கிறது இயற்கையா உண்டு. இது ரெண்டும் தவிர வேற எதுலயும் அதிகபட்சம் அயோடினுடைய சத்து நமக்கு கிடைக்காது. அப்போ உப்புங்கிறத சரியா போட்டு சாப்பிடும். லோ சால்ட் சாப்பிட்டா லோ பிபியும் வரும், அயோடின் டெபிஷியன்சியும் வரும், குறைபாடு அயோடின் குறைபாடும் வரும். அதிக உப்பு சாப்பிட்டா அயோடினும் அதிகமா போயிடும், பிபியும் அதிகமா. சோ இந்த உப்புங்கிறது நமக்கு ரொம்ப அளவா, நமக்கு என்ன நாக்கு என்ன டேஸ்ட் நமக்கு ஏத்துக்குதோ அந்த அளவுல சாப்பிடணும். ஒரு சிலர் வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டு அது உடம்பு ஏத்துக்கிற வரைக்கும் தப்பிச்சிருச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸஸா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த தைராய்டு டிசார்டர்லாம் வந்து வர்றதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிடும். இது அதே மாதிரி இந்த உப்பு ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டோன்னே எல்லாம் இந்த பிரச்சனை வந்துடாது. நம்ம 10 வருஷம் 20 வருஷமா நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அது ரொம்ப மெல்ல 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 இந்த டிசார்டர்ஸை கொண்டு வந்துடும், ஒரு ஒழுங்கற்ற நிலை, சீரற்ற நிலையை கொண்டு வந்துடும். அயோடின் லெவல் வந்து கரெக்டா உடம்புல மெயின்டைன் ஆயிட்டா தைராய்டு சரியா வேலை செய்யும். அயோடின் ரொம்ப கம்மியா இருந்துட்டாலும் பிரச்சனை, அதிகமா போயிட்டாலும் பிரச்சனை. அப்ப இந்த அயோடின் நான் எப்படி கரெக்டா எடுக்கிறதுனா உப்பை சரியா எடுக்கணும். உப்பை சரியா எடுக்கிற ஒரு யாரோட வேலைன்னா இந்த நாக்குடைய வேலை. நமக்கு தெரியும் இல்லையா, இது வேணாம் உப்பு கறிக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லையே உப்பு எனக்கு சரியா இருக்கேன்னு. அப்ப நம்ம உடம்புக்கு எவ்வளவு உப்பு வேணுங்கிறதையும் நம்ம மூளை இந்த நாக்கோட டேஸ்ட் பட் மூலயமா நமக்கு தெரியப்படும். அப்ப எந்த உப்பை போட்டு சாப்பிட்டா இந்த டேஸ்ட் பட் சரின்னு சொல்லுதோ அதுதான் ஒருத்தருக்கும் தேவையான அளவு. யாருக்கும் இந்த அளவு தான் உப்புன்னு நம்ம ஸ்டாண்டர்டா சொல்ல முடியாது. அப்ப அந்த உப்புடைய அளவு குறைச்சி உப்பு இல்லாம சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை வரும். இப்போ தைராய்டு ஹார்மோன் சுரக்குது, அதோடைய வேலைகள் எல்லாம் என்னென்னன்றத சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த தைராய்டு ஹார்மோன் சரியா சுரக்கலன்னு வச்சுக்கோங்க. தைராய்டு ஹார்மோன் சரியா சுரக்கலன்னா 4 விதமான நோய் இந்த தைராய்டு பிரச்சனைய சொல்லலாம், 4ஆ பிரிக்கலாம். முதல்ல வர்றது ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்போ அப்படிங்கிற வார்த்தையே வந்து பற்றாக்குறை. ஹைப்போனா பற்றாக்குறை, தைராய்டு பத்தல, சுரக்கக்கூடிய தைராய்டு சரியான அளவுல இல்ல, அண்டர் ஆக்டிவா இருக்கு. அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல சரியான அயோடின் இல்ல, சரியா தண்ணி குடிக்கல, சரியான உப்பு போட்டு சாப்பிடல, ஆனா தைராய்டு சுரக்கிறது கம்மியா இருக்கு. அப்ப தைராய்டு சுரக்கிறது கம்மி இல்ல அதிகம் எதுவா இருந்தாலும் முதல்ல தைராய்டு மேல நம்ம சந்தேகப்படும் போது பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருக்கிற டிஎஸ்ஹெச்சும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இங்க சரியா சுரக்கலன்னா அது போய் தூண்டாமலும் தைராய்டு சுரக்காம இருக்கலாம். அப்போ பிட்யூட்ரியும் பார்க்கணும், தைராய்டையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஹைப்போ தைராய்டிசம்ங்கிறது ஒரு கண்டிஷன். இது மனசளவுல எண்ணத்தெல்லாம் ஏற்படுத்தும்னா ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷனையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலை ஹைப்போ தைராய்டிசம். அடுத்த கட்டம் ஹைப்பர். இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஆட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும், சோர்ந்து போய் முகமெல்லாம் வாடி அப்படி இருப்பான்.
அதே ஹைப்பர் தைராய்டிசம் அடுத்த அடுத்த கண்டிஷன் என்ன? ஹைப்பர். ஹைப்பர்னா உச்சம், ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு, ஓவர் ஆக்டிவா இருக்கு. தைராய்டு ஜாஸ்தியா சுரக்கிறவங்க தான் இந்த கழுத்துல வீங்கி, கழுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா முட்டையா போறது, இந்த கழுத்து ரொம்ப பல்ஜிடா அப்படி அன்னெசரியா ஏறிக்கிட்டே போறது பாத்தீங்கன்னா தைராய்டோடைய இதுதான் காரணம். தைராய்டு அதிகமா சுரக்கிறதுங்கிறது ஒரு காரணம். இந்த தைராய்டு அதிகமா சுரந்துட்டா என்ன ஆகும்? படபடப்பா இருக்கும் உடம்பு, உடம்புக்குள்ள படபடப்பு ரொம்ப அதிகமா, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். படபடப்பு இல்ல கவலை எந்நேரமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த உடம்புல அது சமநிலையில இல்ல. தைராய்டு வந்து ஒரு அளவை தாண்டி சுரந்துகிட்டு இருக்குன்னா அது அந்த எக்ஸஸ் தைராய்டு, அளவுக்கு அதிகமா சுரந்த தைராய்டு தான் இந்த கழுத்துக்கிட்ட அப்படியே சேர்ந்துகிட்டே வரும். அப்ப சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டு தான் பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள். இது இல்லாம அயோடின் குறைபாட்டால தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு பேரு கொய்டர், GOITER. நம்ம பள்ளிக்கூட பயாலஜி புக்ல எடுத்து பார்த்தா கூட அயோடின் டெபிஷியன்சி காசஸ் கொய்டர், இது ஒரு ஒரு இதுவாவே இருக்கு. அயோடின் டெபிஷியன்சி, அயோடின் குறைபாடு இருந்தால் இந்த கொய்டர் நோய் வரும். கொய்டருங்கிறது தைராய்டு கிளாண்ட நேரடியா பாதிக்கிற நோய். இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கம் அடைச்சு வீங்கிடும், அதுதான் கொய்டர். இது அடுத்த கட்டம். எல்லா கிளாண்டுக்குமே ஒரு நோய் பொதுவா வருதுன்னா அது கேன்சர். ஏதாவது ஒரு அன்னெசரி பிரச்சனையாலேயோ அன்வான்ட் திங்ஸ்னாலேயோ இந்த தைராய்டு கிளாண்ட் மொத்தமா பாதிக்கப்பட்டுட்டா அங்க தைராய்டு கேன்சர் டெவலப் ஆகுதுன்றது அது அடுத்த கட்ட ஒரு நோய். ஸோ இந்த தைராய்டு பிரச்சனைகளை பிரிக்கணும் அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம், பற்றாக்குறையா சுரக்கிறது. ஹைப்பர் தைராய்டிசம், அதிகமா சுரந்துடுறது, ஒரு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அயோடின் டெபிஷியன்சியால கொய்டர் நோய் வர்றது, இல்லைன்னா அடுத்த கட்டமா தைராய்டு கேன்சர். பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் போனா அவங்க யோசிக்காம ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கே வந்து ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை வந்துடும். இப்ப இந்த தைராய்டுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது பார்த்தோம். இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரந்தாலோ அதிகமா சுரக்குதோ அதோடைய சமநிலையில இல்லைன்னா இந்த மனித உடல்ல என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் அதை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சொன்னது போல மெட்டபாலிசம். நம்ம உடம்பு உணவை எப்படி ஆற்றலா மாத்துது, அந்த ஆற்றலா மாத்தக்கூடிய அந்த ப்ராசஸே பாதிச்சு, டோட்டலா அந்த ப்ராசஸ் பாதிச்சு. உடம்பு லீன் ஆகும், சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகும், பசிச்சுக்கிட்டே இருக்கும், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதிகமான தைராய்டு இருக்குதுன்னா அது எதையோ ஒண்ணு எரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய சாப்பிடவும் போயிடுவாங்க. ஸோ முதல்ல இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. இப்போ பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய உடம்பு சரியா இருக்கணும்னா இந்த மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய உடல் சுழற்சி சரியா இருக்கணும். இந்த உடல் சுழற்சி பாதிக்கப்பட்டால் அது நோய். மெட்டபாலிசம் நடக்கல, ஒரு உணவு நம்ம உண்டு அதை செரிமானம் பண்ணி அந்த கழிவுகள் சரியா வெளியேறிடுச்சுன்னா அதுதான் ஆரோக்கியமான உணவு, எந்த நோயும் இல்லாம. ஓகே, ஸோ தைராய்டு ஹார்மோன் சமநிலையில் இல்லைன்னா அடிப்படையில இந்த உடம்புக்கான மெட்டபாலிசமே பாதிக்கப்படும். அடுத்ததா தைராய்டு ஹார்மோன் சமநிலையில் இல்லாதவங்களுக்கு இதய துடிப்பு, ஹார்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மல் ஆகும். ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு 60ல இருந்து 100 பீட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு, 60ல இருந்து 100க்குள்ள இருக்குன்னா அது நார்மல்ங்கிறது ஒரு சயின்டிபிக் கருத்து. இந்த ஹார்ட் ஒண்ணு கம்மியா துடிச்சிரும், இல்லைன்னா அதிகமா. ஸோ தைராய்டு குறைபாடு, தைராய்டு சமநிலை இல்லாம இருந்ததுன்னா ஹார்ட்டையும் அது பாதிக்கக்கூடும், ஹார்ட்டையும் பாதிக்கலாம். அடுத்த பிரச்சனை பிரீத்திங். நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, மூச்சு சுவாசம் ரொம்ப வீக்கா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மூச்சுவாங்க, உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை வர மாதிரி அவங்களுக்கு எவ்வளவோ மூச்சு பிடித்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டி சரியா தைராய்டு இல்லை, அதான் உடம்புல எனர்ஜியே அடிப்படையில சேரலையே. அப்ப இந்த உறுப்பும் என்ன பண்ணுது, லங்ஸும் பிரீத் பண்ணணும். 24 ஹவர்ஸுமே நம்ம பிரீத் பண்ணி தான் ஆகணும். பஞ்சபூதத்துல காற்று, இந்த லங்ஸ் 24 ஹவர்ஸும் வேலை செஞ்சுதான் ஆகணும். தூங்கினாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் காற்றை நம்ம எடுக்கணும் விடணும். ஸோ அப்ப பிரீத்திங்லையும் பிரச்சனை வரும். அடுத்ததா செரிமானம், உணவு செரிமானம் ஆகுறதுங்கிறதே பிரச்சனை. அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் பட்டு வேலை செய்யாது,
சாப்பிட்டா ஏதோ மண்ணு சாப்பிடுற மாதிரி இருக்குன்னுவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலன்னுவாங்க. இந்த ஊட்டச்சத்து எல்லாம் குறையறதுனால எந்நேரமும் மன சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். உடம்பும் மனசும் சோர்வா இருந்துகிட்டே இருக்கும். முடி கொட்டும், பயங்கரமா முடி கொட்டும். தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை வரவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை முடி கொட்டும். முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த பாடி டெம்பரேச்சர், உடம்பு ஒரேடியா உஷ்ணமாகவும் இல்லை ஒரேடியா கூலாகவும் சமநிலை தவறும். பாடி டெம்பரேச்சர்ல சமநிலைங்கிறதும் இல்லாம போகும். அடுத்ததா பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் இது பாருங்க. ஸோ இந்த குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், தைராய்டு ஹார்மோன் சமநிலையில இல்லைன்னா மூளையுடைய வளர்ச்சி, ஒருவேளை குழந்தைங்களுக்கு இது வந்துருச்சுனாலும் அந்த மூளையுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ இந்த தைராய்டு சமநிலை இல்லாத இருக்கிறது. அடுத்ததா மென்டல் ஆக்டிவிட்டி. நம்ம சொன்னது போல ஹைப்போ தைராய்டிசம் குறைவா சுரந்தா அது மன அழுத்தம் கொடுக்கும். ஓவர் தைராய்டு சுரந்தா மனசுக்குள்ள நேரமும் ஒரு கவலை சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் என்ன செய்யுது, அவங்களுடைய மனநிலை மாற்றத்தை கொடுக்கும். மனநிலை சரியில்லாம ஒரேடியா கோவப்படுவாங்க, ஒரேடியா எரிச்சல் ஆவாங்க, இல்லைன்னா எது மேலேயும் ஆர்வமே இல்லாம போய் அமைதியா உட்காந்துருக்கும். நடக்கிறதுக்கு முடியாதுமாங்க, எந்த விஷயத்து மேலேயும் ஆர்வம், வெறுப்பா இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மென்டல் ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு பாதிக்கப்படும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல தைராய்டு ஹார்மோன் போன் மெயின்டெனன்ஸ், நம்மளுடைய எலும்புகளை எப்படி பார்த்துக்குதுன்னு சொல்றோம். ஸோ அந்த கால்சியத்தை கரெக்டா சேர்க்கறதும், எக்ஸ்ட்ராவா கால்சியம் இருந்தா அதை சரியா மெயின்டைன் பண்றது மட்டும்தான் தைராய்டுடைய வேலை. ஸோ அப்போ போன் மெயின்டைன் பண்ணும்போது ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த சுண்ணாம்பு சத்து கால்சியத்தை சரி அளவுல நம்ம உடம்புல மெயின்டைன் பண்றதுக்கும் இது வேணும். அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை, தைராய்டு சரியா இல்லைன்னா ஃபெர்டிலிட்டி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாதிக்க, குழந்தை பேரு. பெரும்பாலும் இந்த தைராய்டு பிரச்சனை பாத்தீங்கன்னா 80% லேடிஸ்க்கு தான் அதிகமா வருது. அதுக்கு காரணம் சொல்ல முடியல, தெரியல. ஆனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் அந்த பிரச்சனை வருது. ஜென்ஸுக்கும் இருக்கும். ஆனா இந்த தைராய்டு கண்டிப்பா சமநிலையில இல்லைன்னா அவங்களுடைய பிறப்புறுப்பு, இனப்பெருக்க உறுப்பும் பாதிக்கப்படும். அப்ப லேடிஸா இருந்தாங்கன்னா இர்ரெகுலர் மென்சஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னா தைராய்டு, ஒரு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கலாம், இல்லைன்னா சரியான பீரியட், சரியான மாத விலக்கு இல்லாம இருந்தாலும் தைராய்டை பார்க்கணும். அடுத்ததா குழந்தை பிறக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இந்த கணவனும் சரி மனைவியும் சரி முதல்ல தைராய்டு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் ஒரு ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஒரு குழந்தை பேரு அப்படிங்கறத அடையிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த தைராய்டு ஹார்மோன். ஸோ இது இல்லாமல், இந்த தைராய்டு ஹார்மோனுடைய சமநிலை இல்லைன்னா இந்த மொத்த சரீரமும் இயக்கமுமே அங்க பாதிக்கப்படும். இப்போ ஒரு தைராய்டு பிரச்சனைன்னு நம்ம போறோம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்துல நேரடியா நம்ம எங்க போறோம், ஒரு ஆங்கில மருத்துவத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. தைராய்டு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முதல்ல தைராய்டுக்கு பொதுவா ஒரே மாத்திரை தான், இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே மாத்திரை. அதுல பவர் மட்டும்தான் மாறும், முதல்ல அது கொடுத்துருவோம். இந்த தைராய்டு மாத்திரையை போட்டும் சரியாகலையா, மறுபடியும் பவர் ஏற்றி கொடுத்தோம், அப்பயும் வரலையா பவர். நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு மாத்திரை மேல பாத்தீங்கன்னா தைராக்சின் போட்டிருக்கோம், எல்ட்ராக்சின், தைராக்சின். நேரடியா தைராய்டு ஹார்மோனை கெமிக்கலா நம்ம மாத்திரைகளா உட்கொள்ளும். அப்ப என்ன பண்ணோம், மூளை டிஎஸ்ஹெச்னு ஒரு ஹார்மோனை சுரக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு ஹார்மோனையே வாயு வழியா நம்ம வைத்து கொடுத்துட்டீங்கன்னா அது பிளட்ல கலந்துருச்சுன்னா மூளை என்ன பண்ணுது, தைராய்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை நம்ம இயற்கை முறையா சரி பண்ணிக்க முடியாம செயற்கையா ஒரு மாத்திரையை உள்ள அனுப்பின உடனே டிஎஸ்ஹெச் உடம்ப கணக்கிடும் போது தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னு அதுக்கு தெரியாது, தான் உண்டு. ஆனா அது பிரெயின் உடம்ப சென்ஸ் பண்ணும்போது போதுமான தைராய்டு இருக்கு, இப்படிதான் ஹார்மோன் பேலன்ஸ் அதிகமாகுது. நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகளால இப்படி ஒரு ப்ராசஸும் இந்த உடம்புல நடக்கும். அப்போ நாளடைவுல நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்க அந்த பிரச்சனை தீரல, அந்த மாத்திரையை போட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த ஆர்கனையும் நம்ம ஸ்டாப் பண்ண, வேலை செய்ய விடாம தடுத்து வைக்கலாம்.
அதோடைய வேலையை அது மறந்து ஒரு காலகட்டத்துல அந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது ஒரு கோமா நிலைக்கு போயிடும். நமக்கு இந்த வேலையாச்சு இந்த உடம்புல இந்த ஹார்மோனை சுரக்கணுமே, அது டோட்டலா மறந்து. இப்ப இந்த மாத்திரைய காலம் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு மாத்திரையை போட்டுருக்கேன், அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த மாத்திரை வேலை செஞ்சு. தைராய்டை செயற்கையா உடம்புல கொடுத்துறோம். உடம்புக்கு அது தேவையா, எந்த அளவு தேவை எந்த அளவு தேவையில்லைங்கிறதுல ட்ரையல் அண்ட் எரர் கொடுத்து கொடுத்து பார்த்து இது செட் ஆகுது, இதை கொஞ்ச நாளைக்கு போடுங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல உடம்புல ஹார்மோன் எக்ஸஸ் ஆயிட்டாலும் அந்த பிரச்சனை உண்டு. சரி, பொதுவா இந்த தைராய்டு மாத்திரைகள் போடும் போது, கெமிக்கலா நீங்க எடுக்கும் போது பொதுவா நிறைய பக்க விளைவுகள். ஃபர்ஸ்ட் அதுல படபடப்பு, அடுத்ததா தூக்கமின்மை. இந்த தைராய்டு மாத்திரையால வரக்கூடியது தூக்கமின்மை. உடம்பு எடை சடனா குறையுது. ஏன்னா தைராய்டை வந்து அது பேலன்ஸ் பண்ணல, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஏதோ ஒரு வகையில ஒரு ஹார்மோன் உடம்புல அந்த மாத்திரை வடிவத்துல உள்ள போடுது. எப்படி சக்கரை வியாதிக்கு இன்சுலின் ஊசி போடுறாங்களோ அது மாதிரி இப்ப தைராய்டுக்கு இந்த மாத்திரை தான் வந்து ட்ரெண்ட். அப்புறம் படபடப்பு இருக்கு, சரியா தூங்கல, உடம்பு டக்குன்னு எடை குறையும், அதிகப்படியா வேர்வை குப்புன்னு வேர்த்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாத்திரை அதிகமா எடுக்கிறவங்களுக்கு நாளடைவுல உடம்புல இருக்கிற தசைகள் பலவீனம் ஆகும். உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அதோடைய ஸ்ட்ரென்த்தை இழந்து வீக் ஆகும். அப்புறம் ஹார்ட் ரேட், கண்டிப்பா இந்த தைராய்டு மாத்திரை அதிகமா எடுக்கும் போது இதய துடிப்பும் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருந்துட்டே இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு பிபி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அது ஒழுங்கற்ற இதய துடிப்பு. இதெல்லாம் இந்த தைராய்டு மாத்திரைகள் அப்படிங்கிறதுனால பொதுவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட, பொதுவா கவனிக்கப்பட்ட பக்க விளைவுகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியாஸ்லயே உங்களுக்கு ஈஸியா அந்த தைராய்டு மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த தைராய்டு பிரச்சனைய இயற்கை முறையில சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழி இந்த மலர் மருத்துவத்துல இருக்கு. எந்த பக்க விளைவும் இல்லாம உடம்புக்கு இயற்கை முறையில நம்ம ஒரு மருந்தை கொடுக்கும் போது உடம்பு தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்க வழிவரும். நான் சொன்னது போல தைராய்டு கிளாண்டுக்கு நேரடியா அந்த கழுத்துல இருக்கிற தைராய்டு கிளாண்டுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பத்தாது, மூளைக்குள்ள இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சேர்த்து தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு இருக்கிற ஒரு மருந்துல இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மலர் மருந்து. ஓகேங்களா? ஸோ பிட்யூட்டரி கிளாண்டையும் தைராய்டு கிளாண்டையும் சேர்த்து சிகிச்சையா ஒரு மருந்து கொடுக்க முடியும். அதுவும் பக்க விளைவு இல்லாமல் இயற்கை முறையில கொடுக்க முடியும்னா இந்த மலர் மருத்துவ முறையில 100%. ஸோ மூளையில இருக்கிற பிரச்சனையும் அந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோனுடைய அளவையும் சரியா பேலன்ஸ் பண்ணி அது மூலயமா தைராய்டு கிளாண்ட சரியா தூண்டி இந்த உடம்புல அந்த சமநிலையை கொண்டு வர்றதுக்கு இந்த தைராய்டு மாத்திரையெல்லாம் இல்லாமல் நம்ம மலர் மருந்துகள் வேலை செய்யும். மலர் மருந்து இந்த கிளாண்ட் ஆக்டிவேட், சரியா வேலை செய்யாத நிணநீர் மண்டலத்தையும் இந்த பிட்யூட்டரி கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணும். அதுதானே முறையான மருத்துவம். உடம்புல ஒண்ணு குறையுதுன்னா அதை நம்ம ஒரு கெமிக்கலா உள்ள எடுத்துக்கிட்டா அது எப்படி மருத்துவம்? அந்த கிளாண்டை சரி பண்ணணுமே தவிர வேலை செய்யாத உறுப்பை வேலை செய்ய வைக்க முயற்சி செய்யணுமே, அதுதான் சரியான வைத்தியமே தவிர உடம்புல குறையிற விஷயத்த நான் செயற்கையா உள்ள எடுத்துக்கிட்டா அது சமநிலை கொடுக்காது. ஸோ மாத்திரை இல்லாம, எந்த மாத்திரை கெமிக்கல்ஸ் இல்லாம இயற்கை முறையில தைராய்டு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும்னா அதுக்கு மலர் மருந்து அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்டான தீர்வு, நிலையா தீர்வு கொடுத்துட்டு. நம்ம ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம்.